இப்ப திமிர் பிடிச்சவன் முடிஞ்சிருச்சு, ஸ்கிரீன்லயும் வந்துட்டீங்க. சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க சமூகத்துல இருக்கவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதுவும் அந்த பிரத்திங்கா யாசிரின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கேரக்டர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் தான் அந்த கேரக்டரை இது பண்ணி பேஸ் பண்ணி பண்ண ஃபர்ஸ்ட் இது அதுதான். அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் இதுவாச்சு. பிரத்திங்கா யாசினியும் பேசினாங்க, நிறைய கம்யூனிட்டில இருந்து நிறைய பேர் பேசினாங்க. பேசி நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அதுவும் அதுல வர டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதை வந்து நிறைய அப்போ வந்து டிக்டாக் இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல 2008ல படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நிறைய பேர் அதை டிக்டாக்லாம் பண்ணாங்க, அதை எனக்கு ஷேர்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து சசிகுமார் சத்குமார் சார் 2 பேரோட இதுல காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். படம் பேர் வெளியே சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. அதோட ஃபுல் மீனிங் எனக்கு தெரியல. நான் மட்டும் வரும், தமிழ் எழுத்து அவ்வளவுதான், அது மட்டும் தான். அதுல வந்து ஒரு நல்ல ரோல், கேரக்டர் ரோல் தான். நல்லா இருக்கும் மூவியும். நம்ம சலீம் படம் எடுத்தார்ல டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்றாரு. சுதா மேம் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். அவங்களோட இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறுதி சுற்றாகட்டும், சூரியரை போற்றாகட்டும், அப்புறம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு இது வந்துச்சுல பாவக்கதைகள்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து அந்த டிரான்ஜெண்டரை பத்தி அவங்க அவ்வளோ இதுவா யதார்த்தமா அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும், இல்ல அவங்கள மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு டைரக்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திமிர் பிடிச்சவன் படத்துல போலீஸா ஒருத்தவங்க வருவாங்கல்ல, சும்மா அந்த படத்துல பார்க்கும் போதே வந்து யாருடா இவங்க இவ்வளவு கோவகாரங்களா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்படி நடிச்ச நம்ம ஆக்டர் சிந்துஜா அவங்க கிட்ட தான் பேச போறோம். வாங்க போய் பேசலாம். வணக்கம். வணக்கம். ஃபைன். படம் பார்த்தோம். படத்துல பார்த்ததுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்க. அந்த படத்துல மேக்கப் வித்தவுட் மேக்கப் நிறைய, அதுக்காக ஒர்க் அவுட் நிறைய பண்ணேன் நிறைய. அதனால அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அது போலீஸ் ரோல்ன்றதுனால வந்து ரொம்ப நிறைய வந்து பார்த்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை ஒரு நார்மல் ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய வெயில்ல போவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ பேர் பப்ளிக் எவ்வளோ இது பண்றாங்க. அந்த மாதிரி அதை பாக்குறதுக்கு நேச்சுரலா வரணும்ன்றக்காக அதுக்காக கொஞ்சம் கலர்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் கருப்பு கலர்ல எல்லாம் படத்துல காமிச்சிருப்பாங்க. இது இவங்க தானான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு மக்களே. சோ அதுல நீங்க கருப்பா தானே இருந்தீங்க? ஆமா, கருப்பு கலர் மேக்கப் இல்ல, மேக்கப் இல்ல, ரியலாவே நான் கருப்பா ஆனதுக்காக. வெயில்ல டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல தான் வாக்கிங் எல்லாம் போவேன். அந்த ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டா ஸ்ட்ரைட்டா பார்த்து அந்த ஒரு இதுவா இருக்கணும், ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும். எத்தனை மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க? 3 months போச்சுங்க ஆடிஷன் மட்டும். ஓ அப்படியா? 3 monthsமே அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்க? ஆமா, ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய இந்த ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது, வெயில்ல நல்லா போகணும், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இது பண்ணணும், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும், பாடியை வந்து ஃபிட்டா வச்சுக்கணும். பார்த்த உடனே கரெக்டா அந்த போலீஸ்னா அந்த போலீஸ் லுக்ல தெரியணும் நார்மலா பார்த்தாலே. அந்த அளவுக்கு ஒரு 3 months வந்து இது பண்ணதுக்காக. சோ அதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க. விஜய் ஆண்டனி சார் படம் தானே அது. சோ அவர்கிட்ட நீங்க நடிச்சிருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன், அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். அவரு விஜய் ஆண்டனி சார் ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, எல்லாரையும் மரியாதை நடத்துவாரு. பர்டிகுலர்லி என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல விதமா நடந்துட்டாரு. இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னாலே வந்து நிறைய பேர் பேசவோ பழகவோ அப்புறம் தாங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி சொல்லிட்டு. பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட அப்படி எதுவுமே தெரியவே இல்லை. நீங்க சொன்னாதான் தெரியும், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சில பேர் யோசிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிலாம் தெரியாது. பட் அவர் விஜயானி சார் வந்து ஈஸியா வந்து என்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுவாரு, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாரு, நல்லா ஒரு அட்வைஸ்லாம் நல்லா பண்ணுவாரு, இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னமும் நான் ஒரு கான்டாக்ட்ல தான் இருக்கேன். இன்னமும் நான் ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப்னா கூட கண்டிப்பா பண்ணுவாரு. இன்னமும் சப்போர்ட்டிவ் பண்றாரு. ஓகே, இப்ப திமிர் பிடிச்சவன் முடிஞ்சிருச்சு, ஸ்கிரீன்லயும் வந்துட்டீங்க. சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க சமூகத்துல இருக்கவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதுவும் அந்த பிரத்திங்கா யாசிரின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கேரக்டர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் தான் அந்த கேரக்டரை இது பண்ணி பேஸ் பண்ணி பண்ண ஃபர்ஸ்ட் இது அதுதான். அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் இதுவாச்சு. பிரத்திங்கா யாசினியும் பேசினாங்க, நிறைய கம்யூனிட்டில இருந்து நிறைய பேர் பேசினாங்க. பேசி நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அதுவும் அதுல வர டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதை வந்து நிறைய அப்போ வந்து டிக்டாக் இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல 2008ல படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நிறைய பேர் அதை டிக்டாக்லாம் பண்ணாங்க, அதை எனக்கு ஷேர்லாம் பண்ணாங்க. அதுல வர ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து நான் இந்த கம்யூனிட்டியை பத்தி பேஸ் பண்ணி ஒரு டைலாக்கும் இருக்கும். அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துல வர டைலாக்
டைலாக் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன். டைலாக் அந்த இது பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றது ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. நம்ம வேணா அந்த ஹீரோ வில்லனோட வந்து ஒரு இதுவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்க. அப்போதான் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆம்பளை பொம்பளைக்கு பாத்ரூம் இருக்கு, ஆனால் திருநங்கைகளுக்கு கிடையாது. அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து மொத்தமா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பாத்ரூம் கட்ட சொல்லிட்டு இந்த பொருளை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்வேன், நாங்க உங்ககிட்ட எங்களுக்கு தனி பாத்ரூம் வேணும்னு கேட்டோமா, நாங்களும் பொண்ணா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறேன், உங்க பாத்ரூம் யூஸ் பண்றதுல உங்களுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்பேன். சே இல்லையா, அப்புறம் ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்களும் வந்து நார்மலா வந்து ஒரு 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 நார்மல் மனுஷங்களா தான் வாழணும்னு நினைக்கிறேன். நாங்களும் ஒரு பொண்ணா தான் எங்களை ஃபீல் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களை மாத்திக்கிட்டோம். பட் இருக்கும்போது எங்களை மட்டும் இதுக்கு தனியா பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்ற அந்த டைலாக் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த இது ரொம்ப ட்ரோல்ல போச்சு, நல்லா ஹிட் ஆச்சு. டிக்டாக் இருக்கும்போது இந்த டைலாக் எல்லாருமே பேசினாங்க. சோ நல்லாவே இருந்தது. அதை தொடர்ந்து நீங்க இப்ப என்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து சசிகுமார் சரத்குமார் சார் 2 பேரோட இதுல காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். படம் பேர் வெளியே சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. அதோட ஃபுல் மீனிங் எனக்கு தெரியல. நான் மட்டும் வரும், தமிழ் எழுத்து அவ்வளவுதான், அது மட்டும் தான். அதுல வந்து ஒரு நல்ல ரோல், கேரக்டர் ரோல் தான், நல்லா இருக்கும் மூவியும். நம்ம சலீம் படம் எடுத்தார்ல டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்றாரு. சோ எப்படி இந்த படத்துக்கு ஏதாவது ஆடிஷன் வச்சு எடுத்தாங்களா? இல்ல இது வந்து திமிரு பிடிச்சவன் அவங்க ஆல்ரெடி பார்த்ததுனால வந்து எந்த ஆடிஷன் எதுவும் வைக்கல. பட் இதுல என்னன்னா வந்து கொஞ்சம் மும்பைல ஒரு சில ஹிந்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹிந்தி மட்டும் தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு சில ஹிந்தி வேர்ட்லாம் வந்து நார்மலா பேசும்போது மிக்ஸ் பண்ணி பேச சொன்னாங்க. அது மட்டும் தான், மத்த எதுவுமே இல்லை. ஒரு திருநங்கை சமுதாயத்துல ஒரு நடிகை அப்படின்னு வர்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. பட் ஏன்னா எனக்கு மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு கேர்ள்னா வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அதுமாதிரி டிரான்ஜெண்டர்ஸ் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய பேர் என்ன மாதிரி வரணும்னு ஆசை. நான் மட்டும் தான் இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கணும், நான் மட்டும் தான் நடிக்கணும்ன்ற எனக்கு இது கிடையாது. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய கேரக்டர், வித்தியாசமான கேரக்டர். இப்போ என்ன நிறைய பேர் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் லாயரா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, நிறைய இதுல வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்ல இன்னும் நிறைய ரோல் வந்து நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் பண்ணணும், சினிமால அவங்களும் ஒரு இடத்தை பிடிக்கணும்னு, ஒரு அங்கீகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம், கௌதம் மேனன் சார் படத்துல எதுலயும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. கௌதம் மேனன் சார் படம்னாலே வேற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களோட படத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லலாம்? வீணான்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அது ஒரு நியூ டைரக்டர் தான், ஜெயின் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அதுலயும் சேம் போலீஸ் ரோல் தான், தொடர்ந்து போலீஸ் ரோலா வந்துட்டு இருக்கு. ஆமா, அதுலயும் போலீஸ் ரோல் தான். ஆக்சுவலா அது திருநெல்வேலியில நடக்கிற மாதிரி ஃபுல் ஷூட், படம் ஃபுல்லா திருநெல்வேலி. அதுக்காக வந்து திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும், அது மட்டும் தான், தவிர மத்தபடி எதுவும் இல்ல. அதுல வந்து நம்ம இப்போ லவ் டுடேல ஒரு ஹீரோயின் பண்ணாங்கல்ல, அவங்க தான் வந்து அதுல ஒரு ரோல் பண்றாங்க. போயிட்டு இருக்காது, இப்ப கொஞ்ச நாள் ஸ்டாப்ல இருக்கு படம், திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சென்னையில ஆல்ரெடி ஷூட் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து திருநெல்வேலியில இன்னும் ஸ்டார்ட். திருநெல்வேலி தமிழ் எல்லாம் பேசி பழகுனீங்களா? ஓரளவுக்கு. நீங்க பேசி காமிங்க, நீங்க ஒரு டயலாக் கேட்டா பேசுறது. அங்க வந்து டைரக்டர் சொல்லுவாரு என்ன சீன். இப்ப நான் சொல்றேன், ஸ்டார்ட் கேமராமேன் சொல்லுங்கப்பா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அந்த டயலாக் பேப்பரை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதான் டயலாக், இதான் சீன், இந்த டயலாக் வந்து கொஞ்சம் திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி காமிப்பாங்க. அது அப்படியே பேசிடுவேன். பட் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் சென்னை இல்ல, அதனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்லாங் வரல. இப்போ வந்துட்டு அதுலயும் போலீஸ் ரோல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு திமிரு பிடிச்சவன் படத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான போலீஸா இருந்தீங்க, இதுலயும் அந்த மாதிரி தானா? ஆமாங்க, வர கேரக்டர் எல்லாம் போலீஸ் ரோல். போலீஸ்னாலே வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. பட் இதுல வந்து ரஃப் அண்ட் டஃபா மட்டும் எல்லாம் எமோஷனலா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்கோம்னா அதுக்கு அடுத்த ரோல் பண்ணுமோ இதுல விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணோம்ல, அதனால இதுல அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நல்லாவே இருக்கும், இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். பெண்களுக்கு முடினா அது ரொம்ப முக்கியமானது, அதுவும் திருநங்கைகளுக்கு முடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடி வளர்க்கறதுக்கே நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்துப்பீங்க. நீங்க படத்துல நடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மூவிக்காக ஏதோ ஒரு டீம்ல வந்துட்டு உங்களுக்கு பாப் கட் எல்லாம் பண்ணி விட்டுருந்தாங்க. கடைசியா நீங்க அந்த படம் பண்ணவே இல்ல, படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வெளியே வந்தது. எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை? ஆமாங்க, அது வந்து ஒரு பெரிய டைரக்டர், நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். அந்த படம் ஒரு ஹீரோ தான் அந்த ப்ரொடக்ஷன் பண்றாரு அந்த மூவிய. அதுக்கு ஆடிஷன் எல்லாம் போனேன், ஓகே ஓரளவுக்கு. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நீங்க வந்து பாப் கட் பண்ணணும்
பாய் கட் மாதிரி பண்ணணும் ஹேர். அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் லாங்கா இருந்து ஹேர் கட் பண்ணணும். அப்பதான் நான் என்னன்னா இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷனு இவ்வளவு பெரிய டேரக்டர் இந்த படத்துக்காக நம்ம கண்டிப்பா பண்ணலாம், முடிதானே வளர்ந்துற போது பரவாயில்ல பண்ணிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பரவாயில்ல அங்க பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு அது ஆடிஷன் எல்லாம் போனேன். அதுக்கப்புறம் ஹேரும் கட் பண்ணிட்டேன். பட் அதுல டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நடுவில் நிறைய சண்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹீரோ தான் வந்து ஹீரோ ஹீரோயின் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு படம். அதுல ஸ்டாப் ஆயிட்டு கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ஹீரோவா பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து மொத்தமா அந்த டீமையே சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ப்ரொடியூசர் வேற ஒரு ஹீரோ பண்ணும்போது இந்த கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஹீரோக்காக ஒரு கதைக்களம் அமைக்கும் போது அதுல வர கேரக்டர்ஸ்க்குலாம் வேற ஒரு இது வச்சிருப்பாங்க. இதுவே இன்னொரு ஹீரோக்காக படம் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி மொத்தமா கொலாப்ஸ் ஆகி சேஞ்ச் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அந்த மூவில இருந்து வந்துருச்சு. அப்ப நான் அதை ஹேர் கட் பண்ணி திரும்பி எனக்கு அந்த ஹேர் திரும்ப ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகும், இதை நம்ம பண்ணலையே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் உங்களோட அந்த நார்மல் எவ்வளவு ஹேர் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு வளரல? வளர்ந்துருச்சு, ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு, வளர்ந்துடுச்சு. பட் இருந்தாலும் வந்து அந்த டைம்ல எல்லாருமே என்ன கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி கட் பண்ணிருக்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும். ஒரு சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா இப்பெல்லாம் ஒரு சில பேர் ஒரு டிப்ரெஷன் ஒரு இதுல போயிட்டா வந்து ஹேர் கட் ஃபுல்லா பாய் கட் பண்ணிக்கிறது, பண்ணிட்டு இது பண்ணி சுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ப்ராப்ளமோ இல்ல ஏதாவது பிரச்சனையோ, என்னாச்சு நல்லா தானே இருந்தேன், எதுக்கு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர்ட்ட சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே மூவிக்காக தானே சொல்லி இருந்தேன். பட் நான் அந்த மூவியே பண்ணலன்னும் போது நான் இது வரைக்கும் அதை யார்ட்டையும் சொல்லலை, இந்த மூவி தான் இதை நான் பண்ணாம போச்சுன்னு சொன்னா வந்து இதுக்காகவே இவ்வளவு பண்ண, இதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்ட்டு நான் அதை சொல்லலை. ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மூவில நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து நான் சினிமா ஃபீல்ட்ல ஆல்ரெடி இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக்கப் அசிஸ்டண்டா இருந்தேன். ஒரு சில சீரியல்ஸ்ல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல. மெயின் சீரியல்ஸ்? ஆமா மெயின் சீரியல்ஸ்ல. கோலங்கள்னு ஒரு சீரியல். ஆமா தேவயானி மேம் சீரியல். அப்பவே திருச்செல்வம் சாரோட அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த சீரியல்ல. அப்புறம் நிறைய சீரியல்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு பர்சனலா மேக்கப் ஒர்க், மேக்கப் அசிஸ்டன்ட் எல்லாம், பியூட்டிஷியன் ஆக்சுவலி நான் படிச்சிருக்கேன். அப்பத்துல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் சேஞ்ச் ஆயிட்ட பிறகு எனக்கு அதுல திரும்பவும் எனக்கு வேலை. நீங்க பையனா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் சேஞ்ச் ஆகிட்டு அதுல போய் நான் வேலை கேட்கும் போது பட் எனக்கு நான் ஒர்க் பண்ண ஆள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க, அதை நான் சொல்ல விரும்பல. பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் சீரியல்ல ஆக்ட் பண்ற ஹீரோ ஹீரோயின் நிறைய பேர். பட் நான் எல்லாருக்கிட்டும் திரும்பவும் கான்டாக்ட் எல்லாம் வச்சிருந்தேன், எல்லார்ட்டும் நான் கேட்டேன். பட் எல்லாரும் என்னன்னா ஹெல்ப் பண்றேன்னு நாங்களே தவிர எனக்கு யாரும் வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இப்படி சேஞ்ச் ஆயிட்டுன்றதுனால நான் அந்த வேலைக்கு போனா அங்க ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னு நினைச்சாங்களா, அது என்னன்னு நினைச்சாங்க எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட காசு பணம் கேட்கல, நான் வேலை தான் கேட்டேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். பட் யாரும் வேலை தரத்துக்கு முன் வரல. அப்படியா சரி நான் பாக்குறேன் சொல்றேன், இல்ல இப்போ வேலைக்கு ஆள் இருக்காங்க எதுவும் இல்ல, நீ ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, போன் பண்ணு, கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் நல்லபடியா பேசினாங்க. பட் யாரும் வேலை கொடுக்கல. அப்படி பேசினவங்க எல்லாம் இப்போ ஒரு சினிமால ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயினான மூவிஸ்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசிருக்காங்களா? இல்ல இன்னும் பேசல, நானும் யார்கிட்டயும் பேசல. நான் பேசினா பேசுவாங்க, ஆனா நான் யார்கிட்டயும் இன்னும் பேசல. எங்கேயாவது நம்ம எதாச்சியா எங்கேயாவது மீட் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரே இதுலதான், நான் இன்னும் அதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது பார்ப்போம், பார்க்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னுட்டு. அவங்களுக்கு தெரியலங்க, பையனா இருக்கும்போது நீங்க மேக்கப் பண்ணதை விட திருநங்கை ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல. மோஸ்ட் ஆஃப் இப்ப வந்து இந்த ஃபீல்டுல பார்த்தா வந்து மேக்கப் போடுறதுலயும் சரி, சாரி பிளீட்டிங்லயும் சரி, பெண்களை விட திருநங்கைகள் தான் ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை எல்லாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அவங்கதான் அவங்கள லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கணும். தொடர்ந்து இப்போ மிஸ் கூவகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்குன்னே தனியா நிறைய போட்டிகள் நடக்கும். அதுல இதுல கலந்துருக்கீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த அளவுக்கு. நாமளா இருந்தா போதும், நம்ம எல்லாத்துலயும் போய் இது பண்ணிட்டு நான் எனக்கு இது பண்ணணும் அதெல்லாம் கலந்துக்கணும் ஆசை இல்லை. நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், இது ஓகேன்னு இருக்கிறேன். இது இந்த கூவாகம் இதெல்லாம் போய் இது பண்ணணும் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலி டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் இதுல மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அடுத்து யாராவது ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பியூட்டிஷியன்ல இன்னும் நிறைய கோர்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் நான் ஓனா ஏதாவது பார்லர் மாதிரி வச்சு ஏதாவது பண்ணணும்னு ஆசை. அதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. மத்தபடி இன்னும் இருந்து வேற எதுவும் நான் யோசிக்கல. சோ நீங்க இப்ப வீட்ல இருக்கீங்களா இல்ல தனியா? நான் ஃபேமிலியோட தான் இருக்கேன். ஃபேமிலியோட தான். உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஃபேமிலில எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. சோ தொடர்ந்து இதுக்கப்புறம் நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, என்னென்ன ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு? நான் இப்ப பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிட்டு இருக்கனால இப்ப பர்சனலா வந்து ஏதாவது பிரைடல் அந்த மாதிரி ஏதாவது மேக்கப் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், எல்லாருக்குமே பண்ணல. நான் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா ரொம்ப பண்ணல. என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாம் பே எல்லாம்
பண்ணாம யார்ட்டும் காசெல்லாம் வாங்காம நான் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ டாட்டோஸ்க்குன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6 மந்த் கோர்ஸ் ஒன்னு பண்ணிட்டு தெரியுது கை காலில எல்லாம் கோலம் பார்க்கும் போதே தெரியுது. ஓகே, நீங்களே போட்டீங்களா இல்ல இது அங்க கிளாஸ் போகும்போது? இல்ல இது வந்து நானே டாட்டோ, எனக்கு வந்து டாட்டோனா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் டாட்டோ போட்டுட்டு இருந்தேன். போட எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இதை ஏன் நம்மளே போடக்கூடாது, இது நம்ம ஏதாவது கோர்ஸ் பண்ணி இதுவும் ஒரு ஜாப் தானே. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துச்சுன்னா அதுல நான் வேலை இது பண்றனோ இல்லையோ, பட் அதை கத்துக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால இப்போ இந்த கோர்ஸ் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து ஒரு பியூட்டிஷியனோ இல்ல டாட்டோ ஷாப் ஒன்னோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏதாவது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போய் இது பண்ணணும், ஏதாவது ஒரு பிளான் இருக்கு. பட் நம்ம ஒரே இதுல பொறுத்தவரை ஒரு 2-3 பிளான் வச்சிருந்தோம்னா இது இல்லைன்னா இது அப்படின்னு இது பண்ணிக்கலாம்ல. இவ்வளவு விஷயங்கள் பண்ணி இங்க ஒரு இடத்துல டாப் இடத்துல வந்து நிக்கிறீங்க, டைரக்டர் ஆக போறீங்க, ஃபியூச்சர் டைரக்டர் சிந்துஜா. சோ நம்ம தான் நம்மள பெருமையா சொல்லிக்கணும், நம்ம தான் பெருசா சொல்லிக்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க, பெருசா சொல்லதான் வளருவோம். சோ நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கு நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருப்பீங்க. சோ நீங்க பார்த்ததுலயே ரொம்ப கஷ்டம் எது? நான் சின்ன வயசுல இருந்தே வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பிச்சது. சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல வந்து பிடி பீரியட்ல நாங்க வெளியில விளையாடிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரீட்ல வந்து எங்க ஸ்கூல் பெரிய கிரவுண்டு, சின்ன ஸ்கூல் தான். இப்போ அந்த சைட்ல ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கும் போகும். அந்த சைட்ல டிரான்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து கடைக்கடையா காசு கேட்டுட்டு போவாங்க. ஆல்ரெடி நான் ஸ்கூல்லயே வந்து நிறைய ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எல்லாம் கேலி கிண்டல்லாம் நிறைய எனக்கு அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கு, எனக்கே தெரியாம. ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காங்கன்னா சின்ன வயசுல அம்மா வந்து முடி மொட்டை அடிக்கணும், ஆக்சுவலி 2 பேர் வந்து குழந்தை இருந்தாதான் வந்து 2 பேருக்கும் சேர்த்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லி முடி நிறைய வளர்த்து விட்டுருக்காங்க. அப்போ எனக்கு என்ன 2 வயசு தான் இருக்கும், முடி நிறைய இருக்கு. வந்து அம்மா வந்து குதிரைவால் போட்டு விட சொல்லிட்டு நடக்கும் போதும் ஓடும் போதும் தலையை ஆட்டிட்டு நடக்கணும். அப்பயே சொல்லுவாங்க என்ன நான் ஒரு மாதிரி பண்றேன்னு எங்க அம்மா அப்பயே திங்க் பண்ணுவாங்களா, அப்பயே யோசிப்பாங்க. ஏன்னா அப்பத்துல இருந்தே எனக்கு அந்த ஃபீல் இருக்க போல எனக்கு தெரியல. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது அதுல நிறைய கேலி கிண்டல்லாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு, அப்போ அந்த கடை சைட்ல திருநங்க எல்லாம் காசு வாங்கிட்டு போகும்போது அப்ப என் கூட படிக்கிற ஒரு பையன் வந்து அங்க பாரு அங்க போயிட்டு இருக்காங்க பாரு, நீயும் பெருசான அவங்கள மாதிரிதான் போவ, நீயும் அவங்கள மாதிரிதான் ஆவ அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. பட் அந்த வயசுல எனக்கு அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து அவனா யாருன்னே தெரியாது, அவங்கள மாதிரி அவனை எப்படி, அவங்க யாரு, அப்ப நம்ம ஏன் அப்படி பண்றோம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏஜ் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்ப நான் நினைச்சேன் நம்ம இப்படி ஆனாலும் ஆனா இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தானே இவங்க இப்படி சொல்றாங்க இப்படிலாம் நடக்குது, இதை நம்ம மாத்தி காட்டணும், நம்ம ஃபேமிலியோட இருக்கணும், நம்ம கௌரவமா வாழணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கதான் எனக்கு வந்து அது ஸ்பார்க் ஆச்சு அந்த விஷயம். அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு என் வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு கீழே சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளில வந்து நான் சேஞ்ச் ஆயிட்டும் போது வீட்டுல யாரும் என்ன பேசல. எடுத்தோடனே வீட்டுல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம பிறந்தோடனே நம்மள குழந்தையா நம்ம தூக்கும் போது அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க, எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு இப்படி இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க, அப்படிலாம் இது பண்ணுவாங்க. நம்ம அவங்க சைடும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது தப்பா தான் இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம இப்படி ஆனாலும் நம்ம ஒரு நல்ல லைஃப் ரன் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபேமிலி ஏத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வந்து கொஞ்ச நாள் தனியாவே வீட்டை விட்டு தனியாவே இருந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து வீட்டுக்கும் செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணும்போது, நான் மூவிஸ் எல்லாம் பண்ணும்போது என் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிதல் வந்து என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர்ஸே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ இனிமே தனியா தானமா இருப்ப, நாங்க கல்யாணம் பண்ண போயிட்டா அதுக்கும் யார் இருக்கிறாரு, ஒன்னாவே இருந்துக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ நான் அம்மாவும் நானும் மட்டும் எல்லாருமே சேர்ந்துதான் இருக்கோம். அம்மா கூட தான் இருக்கு. நீங்க டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. சோ டைரக்ஷன் ஃபீல்ட்ல யார் மாதிரி நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சுதா மேம் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். அவங்களோட இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறுதி சுற்றாகட்டும், சூரியரை போற்றாகட்டும், அப்புறம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு இது வந்துச்சுல பாவக்கதைகள்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து அந்த டிரான்ஜெண்டரை பத்தி அவங்க அவ்வளவு இதுவா யதார்த்தமா அவங்க இது பண்ணிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும், இல்ல அவங்கள மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு டைரக்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா நம்ம காணொலி மூலமா நீங்க சொன்ன தகவல் அவங்கள போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.